Hey guys, welcome back to our channel. Dia here. First of all, எல்லாருக்கும் ஒரு பெரிய happy new year. So இந்த நியூ இயர் எல்லாருக்குமே வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் நான் நம்புறேன். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இந்த நியூ இயர், I mean 2025 ஓட நியூ இயர் எனக்கு எப்படி போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். And என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ண போறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் என்னோட நியூ இயர் காஸ்டியூமை வந்துட்டு போட போகிறேன். நிஜமாவே வந்துட்டு எனக்கு அந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட நியூ இயர் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, சில பேர் அழைச்சிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணி வீடியோ கொண்டு போக வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு என் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். கிளம்பிட்டோம். நான் ஒரு அவசரத்தில் வந்துட்டு என் காஸ்டியூமே காட்ட மறந்துட்டேன். நான் வந்துட்டு கெட் ரெடி வித் மீல வந்துட்டு என் காஸ்டியூம் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கே வாங்கியிருப்பேன் அது எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்றது தான் பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டுருக்கேன். கூப்பிட்டுட்டு கொஞ்சம் கேக்லாம் வாங்கணும், கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுவேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு யஷ்வந்தை கூப்பிட்டுக்கிட்டு வண்டிக்கு காற்றடிக்க போயிட்டோம். எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை கேவலமாக திட்டினாங்க, வண்டியில் காற்று இல்லாமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு கிளாசிக் ஃபுட்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ கிளாசிக் ஃபுட்ஸ் போய் கேக் வாங்கலான்னு போனால் அங்கே வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட்டை தவிர விதவிதமாக கேக்ஸ் இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் தான் வேணும். என் பிரண்டை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்துட்டு கேக் வாங்க வந்தேன். வந்துட்டு கேக் இல்லை, இப்போ வேற ஒரு கடைக்கு கேக் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பிரெட் பாஸ்கெட்டில் யூஸ்வலாக நாங்கள் கேக் வாங்குவோம். ஸோ அங்கேயே போயிட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 kg கேக் வாங்கிட்டேன். கேக் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வெட்ட வேண்டியதான். இல்லை வெட்டிட்டு தான் சாப்பிடுவோம். சாரி, வெட்டிட்டு தான் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு இந்த புத்தாண்டு? நல்லா இருக்குது. ஜாலியா இருக்கீங்களா? என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க? வடை பாயாசத்தோட சாப்பாடு. சூப்பர் சூப்பர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு வழியாக வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கேக்கை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கேக்கு வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்துட்டு தூக்கத்தில் நாங்கள் மிதந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ தான் நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ண போகிறோம் ஒரு வழியாக. ஸோ வாங்க நம்ம போய் கேக் கட் பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கோவில் போகலாம். காலையிலே போகணுன்னு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன், பட் போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் போகிறதுக்கு அந்த டைமே வந்துச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஸ்ரீரங்கம் போக போகிறோம். ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமியை பார்க்க போகிறோம். ஸோ அதோ see here, this is my friend, பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் கூட தான் நம்ம வந்துட்டு இப்போ கோயில் போக போகிறோம். ஹாய் யாஷ், ஏதாச்சும் பேசுங்க. என்ன வாயில் எதுவும் என்ன வச்சுருக்கீங்க? வீட்டில் எதுவும் சாப்பாடு கொடுத்தா என்ன மிமிக்ரிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் வேணாம். இதுவே நல்லா இருக்குல்ல இந்த ஹேர் ஸ்டைலு. நல்லவங்க சும்மா கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக ஃப்ரீ ஹேரோட இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓகே நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். செப்பல்ஸ் வந்துட்டு கழட்ட போகிறோம். என்ன நீ என்ன எனக்கு எக்கோ மாதிரி கழட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லையே. ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் டைம் யாஷ் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வராரு. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது கோயில் அப்படின்னு கேட்போம். நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ரோ கோயில் எப்படி இருக்குது? புரியவே இல்லை, இப்போதான் உள்ளே வரேன். இல்லை உள்ளக்க வந்தோடனே அந்த வைப் அப்படி கேட்குறேன். தெரியல, இன்னும் வைப் வரலையா இன்னும்? அதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த கோயில் வந்துட்டு சாமி கும்பிட கட்டி போட்டாங்களோ இல்லையோ,
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த கோயிலை அடிக்கடி வந்து சுற்றி காமிச்சிட்டேன். பட் பரவாயில்ல, நீ ஃபஸ்ட் டைம் வரனால உன்னோட ரிவ்யூவை கண்டிப்பாக சொல்லணும், கோயில் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பழைய கோயில் தான், நல்லா தான் கட்டிருக்கு. இனிமேல் தான் சொல்லணும், ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லு. ஓகே. ஏய் யாஷு, எனக்கு நீயும் கரெக்டாக இருக்க யாஷு. காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அரை மணி நேரம் ஆச்சு கோயிலுக்கு வந்து. 5 நிமிஷம் தான் சாமி கும்பிட்டோம். 25 நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நிற்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி சங்க போஸ், இந்த போஸ், இப்படின்னு சொல்லி என்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நியூ இயருக்கு சாமி கும்பிட வந்துச்சு. நியூ இயருக்கு சாமியும் கும்பிடணும், எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து கலவை தான் நியூ இயர். ஓகே, என்னென்ன சொல்றா பாருங்களேன். இந்த ட்ரெஸ்ல நான் ஏஞ்சல் மாதிரி தெரியல. ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் ஏஞ்சல், சூப்பராக இருக்கு. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்ட நாள்லேருந்து நான் என்னை வந்துட்டு வர்ணிச்சுக்கிட்டே இருக்கேன். செல்ஃப் லவ், யூனோ. என்ன தலையாட்டுறதா சொல்லு. செல்ஃப் லவ் லூஸ் பய இதுதாங்க பண்ணி நீ தெரியாதா? மெண்டல் பயிரை சொன்னோம்ல. பிளாகர். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டா. இன்னும் சாமியை பார்க்கல. அவ்வளோதான் சாமிலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் சாமி கிடையாது, காமிக்கவும் முடியாது. சாமி நமக்குள்ள. ஆமாம், அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? அப்போ பார்ப்போம். என்னாச்சு? அவனுக்கு இருக்கு எங்கே கத்துறேன்றான் பாருங்க, லூசு பய. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்த வழியில் வந்துட்டு சொர்க்கவாசல் அந்த இது பார்த்தோம். யஸ்வந்த் இங்கே வாடா. சொர்க்கவாசல் பற்றி நான் சொன்னேன்ல, அது சொல்லு. சொர்க்கம் வாசல் ஆக்சுவலாக அந்த இதுக்குள்ள ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு 2 பள்ளி இருக்கும் மேலே. அதை பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம சொர்க்கத்துக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்ரீரங்கம்ல இருக்கிற சொர்க்கவாசல் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. ஓகே, பண்ணிடுங்க. குட் நைட். ஸ்ரீரங்கமில் பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நமக்கு புளி சாதமும் தயிர் சாதமும் தான் ஞாபகம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வடை ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், ஐயோ அது எப்படி செய்கிறாங்கன்னே தெரில, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட் பார்த்துட்டு புளி சாதம் எப்படி இருக்கு சொல்லுங்க. புளி சாதம் வித் வடை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லடா. நல்லாக்கா? பெருமாள் கோயில் வந்துட்டு கோயிலுக்கு வெளியே வர போகிறோம் திரும்ப. இப்போ எங்கே போக போகிறோம் யஸ்வந்த்? போய் இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோம். மணியே இன்னும் ஆகலை. நான் வந்துட்டு உங்களை 10-11 மணிக்கு தான் இறக்கி விடுவேன். வந்ததே லேட்டு, மத்தியானமே லேட்டாக தான் வந்தீங்க. அம்மாக்காக உங்களுக்காக எனக்காக வரலையா நீங்கள்? அம்மா பார்க்கணும். அப்புறம் ஏன் என் கூட இருக்கீங்க? அம்மா ஏதாவது கோயிலுக்கு அமைச்சு சாப்பாடு கிடையாது கேட்குறப்ப. யாரா இவன் போனா. சரி, இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க யஸ்வந்த். ஹாய் கீர்த்தனா. ஹலோ, பரவாயில்ல. ஹாப்பி நியூ இயர்மா. ஹாப்பி நியூ இயர். கீர்த்தனா, இன்னைக்கு நியூ இயர் எப்படி போச்சு?
How was the new year? நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆபீஸ்ல என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நல்லா இருந்துச்சா? எப்படி போச்சு? நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கிறதா இருக்கு. அதுதான் அவ்வளவுதான். இல்ல உண்மையிலுமே எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் சூப்பரா போச்சு. குத்துவம் கூட யார்ட்டையும் கட்டுறாத முடிச்சு நடத்தி ஏய் இப்பதான் பாக்குறியா? நான் ஃபெப்ல தானே குத்துறேன். அதுக்கு முன்னாடியில வந்துட்டு போனான். போட்டோஸ்ல கூட நீ பார்க்கலாம். பை போயிட்டு வரோம். அவ்வளவுதான். ஏய் இதெல்லாம் vlogல பதிவு பண்ணலாமா? இதுவும் ஐபோன் தான். இப்போ என் மூஞ்சி தெரியல சார்ஜ் வைக்க போறோட தானே. அதேதான். சார்ஜ் எடுத்துட்டியா? ஓகே பை டாடா போயிட்டு வரோம். பை பை. அப்புல காட்டுங்க. அப்புல பை பை. என்னது என்ன சொன்ன? என்னமோ சொன்னியே. இல்ல இல்ல என்னமோ சொன்ன. என்ன சொன்ன சொல்லு. பாய்ஸோட பிரச்சனையை சொல்லு. என்ன பிரச்சனை? பையன் இப்படிக்கா போயிடக்கூடாது. அது பாய்ஸ் பிரச்சனை தானே. உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஓகே கூல் கூல் கூல். சாப்பிட போறோம். எனக்கு நீ என்ன அவமானப்படுத்துறது இல்ல. மொத்த பசங்களே நீ அவமானப்படுத்துற. நான் மொத்த பசங்களெல்லாம் சொல்லல. நான் ஒன்னே தான் சொன்னேன். பாய்ஸ் தானே. ஏய் நீ அப்படியே டாபிக்க சேஞ்ச் பண்ணி சண்டை போட வைக்கிற அளவுக்கு நீ பேசிட்ட. நீ இப்ப டாபிக்க சேஞ்ச் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தாங்க வெரி கொண்டு ஒன்னு திட்டுவாங்க. நான் ஒன்னே மட்டும் தான் சொன்னேன். பசங்களும் பொண்ணுங்களும் சமம் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீ இன்னும் இப்பவே இதெல்லாம் பேசாதீங்க. பெரிய பிரச்சனையா. நான் ஒன்னே மட்டும் தான் நீ பேச விடுறா ஃபர்ஸ்ட் கொஞ்சம். மறக்காதடா. நம்ம வந்த வேலையை பார்ப்போம்டா. விட்றா இந்த பிரச்சனையே வேணாம்டா. பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு லூஸ் அப்படிதான் வளருவான். பாத்தீங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். போடா லூஸ். சாப்பிடுங்க உட்காருங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. ஒய் நம்பினீங்கன்னா எல்லாம் விட்டு போயிடுவாங்க. தத்துவம் பேசாம நீ நீங்க உட்காந்து சாப்பிடு. எல்லா நீங்களும் பாருங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்லேயே தான் முடியும். எல்லாத்தோடையும் ஒட்டு போய் அந்த சேனல் ரீல்ஸ் போட்டு வீடியோ எடுத்துருவாங்க. நீயும் இருக்கே இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவான். இதை போட்டு போடுவான். நம்பாதீங்க பொண்ணுங்களை. பொண்ணுங்களை நம்பாதீங்களா? பசங்களை நம்பாதீங்க. நீ பொண்ணே இல்லை. நீ நான் சொன்னா அதே டைலாக் சொல்லாதடா. சரி சுயமா யோசிக்கணும். எனக்கு பொதுவாக சுய அறிவும் இல்லை சுயமாகவும் இல்லை. நல்லா இருக்கா? ரிவ்யூ சொல்லு. ஸ்ரீரங்கம் கோயில் சூப்பராக இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயில் நல்லா இருந்துச்சா? நல்லா